டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெரிய நெல்லிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகள்லாம் பெரிய நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதில் உள்ள துவர்ப்பு டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி உள்ள நேரங்களில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை மாற்றி கொடுத்துருங்க, செம்மையாக சாப்பிடுவாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் நெல்லிக்காய் வச்சு ஒரு கேண்டி செய்ய போகிறோம். அதாவது ஆம்லா கேண்டி. அது செய்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். அந்த பெரிய நெல்லிக்காய் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு இந்த தட்டில் வச்சுருக்கோம். ஒரு ஸ்டீமரில் நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு, தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஆவி வந்துருச்சு. இப்போ ஸ்டீமரில் இந்த தட்டில் நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய நெல்லிக்காயை எடுத்து வச்சிடலாம். கழுவி வச்சிருக்கக்கூடிய நெல்லிக்காயை இந்த ஸ்டீமர் தட்டில் சேர்த்துடலாம். நெல்லிக்காய் நீராவிலேயே ஒரு 15 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நீராவிலேயே நமக்கு நெல்லிக்காய் நல்லா வெந்து நல்லா இந்த மாதிரி விரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துடலாம். நெல்லிக்காய் ஒவ்வொரு பீஸாக எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் அந்த சுளைகளை மட்டும் நம்ம தனியாக அந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து சேர்த்துருங்க. அதில் இருக்கக்கூடிய விதையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக சுளைகளாக பிரித்து எடுத்துருங்க. ஒவ்வொரு சுளைகளாக தனித்தனியாக பிரித்து எடுத்துருங்க. பவுலில் இப்போ நம்ம நெல்லிக்காய்களில் நல்லா சுளைகளாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம கேண்டி பண்ணுறதுக்கான பொருட்களை இதில் சேர்க்கணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூனு ராக் சால்ட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இப்போ ராக் சால்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சாதாரண சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இது சுக்குத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது சுக்குப்பொடி நம்ம கடையில் பொடியாகவே இருக்குது. அது வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்மகிட்ட சுக்கு இருந்துச்சுன்னா அதை நல்லா முனிக்கிட்டு அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு, மிளகுத்தூள், சுக்குத்தூள் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. நெல்லிக்காய் சுளைகளில் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா நாட்டு வெல்லமாக எடுத்து ஒரு 200 கிராம் வெல்லத்தை எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொடிச்ச வெல்லமாக சேர்த்துருங்க. ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை அப்படி மேலாமல் பிழிஞ்சு விட்ருங்க. அதுக்கிட்ட நமக்கு ஒரு 10-20 சொட்டு இருக்கிற மாதிரி பிழிஞ்சு விட்ருங்க. ரொம்ப அழுத்தி பிழிய வேண்டாம், லேசாக பிழிஞ்சு விட்டால் போதும். இப்போ நம்ம வெல்லத்தையும் எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சிட்டு இப்போ நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ வெல்லம் பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக கரைஞ்சி வரும். உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வரும். இப்போ நம்ம தேவையான பொருளெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 24 மணி நேரம் நமக்கு இந்த வெள்ளை தண்ணியிலேயே நமக்கு ஊறி வரணும். அப்பப்போ நம்ம இது போல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மாறி மாறி கலந்து விடும்போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி அந்த நெல்லிக்காய் சுளைகள் எல்லாமே அந்த இனிப்பு, உப்பு, லேசான அந்த மிளகு காரத்தை நல்லா உறிஞ்சி அதிலேயே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஒரு நாள் நமக்கு 24 மணி நேரம் கம்ப்ளீட்டாக இதிலேயே ஊறி வரணும். அப்பப்போ மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. இடையில பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு, நல்லா ஊறிடுச்சு. ஊறி இந்த அளவுக்கு நல்லா தண்ணி இறங்கிரும். அதாவது நம்ம வெல்லம், உப்பெல்லாம் சேர்த்துருந்தோம்ல, நல்லா இந்த தண்ணியிலே நல்லா ஊறி வந்துருச்சு. அப்பப்போ நம்ம கலந்து விட்டு இருக்கும்போது நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. 2 நாள் ஆகிட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து இப்படி ஒவ்வொரு துண்டாக எடுத்து நம்ம நல்லா சில்வர் தட்டு அதில் வச்சு நம்ம தனித்தனி துண்டுகளாக அப்படி எடுத்து வச்சுருங்க. சுளைகளாக மட்டும் எடுத்து அப்படியே தட்டில் வைங்க. நல்லா ஊறி போயிடுச்சு, அருமையாக இருக்குது. இப்போவே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இது போல் சில்வர் தட்டில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக கொஞ்சம் இடைவெளி விட்டு எல்லா நெல்லிக்கனிகளையும் அப்படியே எடுத்து நல்லா ஊற வச்சதை அப்படி வச்சுருக்கோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு தட்டை எடுத்து வெயிலில் வச்சுட்டோம். நல்லா சுக்காக காயணும். அப்படியே பக்காவாக நல்லா காஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிலையும் வச்சு எடுத்துடலாம். இது நல்லா காஞ்சி வர்றதுக்கு நல்லா வெயில் அடித்தா ஒரு 2 நாள் 3 நாளாவது ஆகும் காய்கிறதுக்கு. வெயிலில் காய வச்சு ஒரு 4 நாள் நல்லா இந்த மாதிரி சுக்காக காஞ்சிருச்சு. நல்லா சுக்காக காஞ்சிடணும். நல்லா வெயில் நம்ம ஏரியாவில் அடித்ததுனால ஒரு 4 நாளில் நல்லா காஞ்சிருச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். நம்ம 1/2 கிலோ எடுத்தோம். 1/2 கிலோவுக்கு ஆம்லா கேண்டி ரெடியான உடனே நமக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த பவுலில் கல்கண்டு பவுடர் தான் வச்சுருக்கோம். நம்ம கல்கண்டு வச்சுருப்போம்ல, பெரிய பெரிய கல்கண்டு இருக்கும்ல, அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக்கி வச்சுருக்கோம். அதை எடுத்து ஒரு டீஸ்பூன் போல் மட்டும் எடுத்து அப்படியே நம்ம காய வச்சுருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் அந்த துண்டுகளில் அப்படியே லேசாக தூவி விடுங்க. சீனி பவுடர் வேண்டாம், கல்கண்டு பவுடர் போடுங்க, அதுதான் சரியாக இருக்கும். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த கல்கண்டு பவுடரு அந்த நெல்லிக்காய் துண்டு மேலே நல்லா அப்படியே பவுடர் பூரா ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு போய் சாப்பிடுவோம். அந்த இனிப்பு, துவப்பு, அந்த மசாலா, மிளகு மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. ஏன்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அந்த நெல்லிக்காயில் இருக்குது. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.